பாவ மன்னிப்பு. சங்கீதம் 32. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். 32வது சங்கீதத்திற்கு மஸ்கீல் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த சங்கீதத்தை பாட வேண்டிய ராகம். மஸ்கீல் என்பது ஒரு இசையின் பெயர். 32வது சங்கீதத்தை மஸ்கீல் என்னும் ராகத்தில் பாட வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ இந்த சங்கீதத்திற்கு தாவீதின் போதக சங்கீதம் என்று தலைப்பு பெயர் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய உபதேசம் தேவைப்படுகிறது. மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு ஆவியின் நம்முடைய பேச்சும் கிரியைகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் கர்த்தர் அங்கீகரிக்கிற சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால்தான் நமக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். இதுவே நிலைத்து நிற்கும். உலக பிரகாரமான ஆஸ்திகளினாலோ, சொத்துக்களினாலோ, ஐஸ்வர்யங்களினாலோ வரக்கூடிய சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷம் வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதே நம்முடைய சந்தோஷத்திற்கு ஆதாரம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய சலாக்கியம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் இருந்துதான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதே அடிப்படையானது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நாம் மனம் திருந்தி நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தரோ நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு தண்டனை கொடுக்காமல் நம்முடைய பாவங்களை தம்முடைய கிருபையினால் மன்னித்து விடுகிறார். நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை நமக்கு வராதவாறு நீக்கி போடுகிறார். பாவம் ஒரு பாரமான சுமை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நம்மீது பாரமாக சுமத்தப்பட்டிருக்கும் பாவத்தின் சுமையை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய பாரம் நீங்கி நம்முடைய சுமை இலகுவாய் இருக்கும். பாரமான பாவ சுமை நம்மை விட்டு நீங்கி போகும். தாவீது பாக்கியவானை பற்றி சொல்லும் போது எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாவத்தை மூடுவது என்னும் வார்த்தைக்கு நிர்வாணத்தை மூடுவது என்று பொருள். நாம் நிர்வாணியாய் இருக்கும்போது நமக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாகும். நம்முடைய நிர்வாணம் மூடப்படும் போது அந்த வெட்கமும் அவமானமும் நம்மை விட்டு நீங்கி போகும். நம்முடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நாம் உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை கர்த்தரிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த பாவம் கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்படுகிறது. இனிமேல் நம்முடைய பாவம் யாருக்கும் பிரத்யட்சமாய் தெரியாது. கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரம் மாத்திரமே பிரத்யட்சமாய் தெரியும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார். நம்முடைய மீறுதல்களுக்கும் பாவங்களுக்கும் தக்கதாய் கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்காமல்
அந்த தண்டனையை நீக்கி போடுகிறார். நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். இதனால் கிறிஸ்துவின் நீதி நமக்குள் கடந்து வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்திற்கு தக்கதாய் நமக்கு தண்டனை கொடுக்காமல் நம்மை கிருபையாய் மன்னிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தம்மீது ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக பாவமானார். தாவீது இந்த சத்தியத்தை பற்றி சொல்லும்போது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். மறுபடியும் பாவம் செய்ய திரும்பி போய்விடக்கூடாது. நம்முடைய ஆவியில் கபடம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் கபடம் இல்லாமல் இருக்காது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப் போயிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியில் கபடம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை குறித்து மனம் வருந்தி மனம் திருந்தி நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்கிறோம். இதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். நாம் பாவம் செய்தபோது நம்முடைய தேவ சாயல் மங்கி போயிற்று. நம்முடைய பாவங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்பட்ட பின்போ நம்முடைய தேவ சாயலை கர்த்தர் புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவியில் கபடம் இருக்கக்கூடாது. பாக்கியவானின் ஆசீர்வாதங்கள்: மீறுதல் மன்னிக்கப்படும், பாவம் மூடப்படும், அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பார், அவன் ஆவி கபடம் இல்லாதிருக்கும். நமது பாவங்களை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் போது அது மன்னிக்கப்படும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதாகமத்தில் பாவ அறிக்கைக்கு எடுத்துக்காட்டுக்கள்: இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை மன்னியும். நான் பாவம் செய்தேன், நான் நீசன், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஒருவனுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருத்தல் என்பது ஒருவனை நீதிமானாக எண்ணுதல் என்று பொருள்படும். இயேசு கிறிஸ்துவில் நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். மீட்பை பற்றிய உபதேசம்: நமது பாவங்களை கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தர் நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும். திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்தால் அவன் பாவ மன்னிப்பை மறுபடியும் பெற வேண்டும். இல்லையேல் பாவத்தின் சம்பளம் அவனுக்கும் மரணம்தான். நமது பாவத்தை நாம் அறிக்கை செய்தால்தான் கிறிஸ்து நமது பாவங்களை மன்னிப்பார். அறிக்கை பண்ணாத பாவங்கள் மன்னிக்கப்படாது. கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். மனம் திரும்பாதவனுக்கு ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் எல்லா பாவத்தையும் தண்டிப்பார். பாவமான வார்த்தை கூட கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் பிரகாரம் நாம் தேவனிடம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் பாவியை நீதிமான் ஆக்குகிறார். தேவனுடைய ரட்சிப்பு எல்லோருக்கும் உரியது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை குறித்து நம்மிடத்தில் உணர்த்தும் போது நாம் அவற்றை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். பாவத்தை அடக்கி வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். தாவீது சில காலம் தன்னுடைய பாவத்தை தனக்குள் அடக்கி வைத்திருந்தார். அவர் அதை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் தனக்குள்ளே கதறினார். இதனால் அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை குறித்து உணர்த்தும் போது நாம் அமைதியாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடாமல் அவற்றை நமக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. பாவம் தீமையானது.
அது பயங்கரமானது. நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக இழுத்துச் செல்லக்கூடியது. ஒரு சிலர் அநேக பாவங்களை செய்வார்கள். ஆனாலும் தங்களுடைய பாவங்களை குறித்து உணர்வடைய மாட்டார்கள். தங்களுடைய சிந்தைகளையும் செயல்களையும் வேறு ஏதாவது திசையில் திருப்பி அதில் கவனம் செலுத்துவார்கள். தங்களுடைய பாவத்தை குறித்து மனம் திருந்தி கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். பாவம் செய்வது இவர்களுடைய சுபாவமாக மாறிவிடும். கொடூரமான பாவங்களை துணிகரமாய் செய்து விடுவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர் அவற்றை மன்னிப்பதற்கு கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே தேவன் நியமித்திருக்கும் திட்டம். தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அது அமைதி இல்லாமல் கதறும். இதனால் நம்முடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகும். நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடாமல் நமக்குள்ளே அடக்கி வைத்திருந்தால் தேவனுடைய நீதியின் கரம் நம்மேல் இரவும் பகலும் பாரமாய் அமர்ந்திருக்கும். தாவீது சிறிது காலம் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடாமல் தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்தார். தேவனுடைய கை அவர் மேல் பாரமாய் இருந்தது. இதனால் அவருடைய சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவருடைய சரீரமும் சரீரத்தின் எல்லா அவயவங்களும் வறண்டு போயிற்று. என் பாவத்தை கர்த்தருக்கு அறிவித்தேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நம்முடைய மனச்சாட்சியில் சமாதானம் உண்டாவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உள்ளது. நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இதுவே நம்முடைய மனச்சாட்சியில் சமாதானம் பெறுவதற்கு மெய்யான வழி. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவற்றை மன்னிக்கிறார், நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறார். தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் தன்னுடைய பாவத்தை கர்த்தருக்கு அறிவித்தார். தன்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டார். அப்போது கர்த்தர் தாவீதினுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். நாம் உண்மையாக மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தாவீது இதை பற்றி சொல்லும் போது என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்னும் ஆறுதல் அவருடைய மனச்சாட்சியில் உண்டாயிற்று. தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது அவருடைய மனச்சாட்சியில் சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாயிற்று. கெட்ட குமாரன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை பார்த்து ஓடிச் சென்று கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டான். தன் மகனுடைய பாவங்களை தகப்பன் மன்னித்து விட்டான் என்பதற்கு அவன் முத்தமிட்டது ஒரு அடையாளம். கெட்ட குமாரனுடைய பாவ மன்னிப்பு அவனுடைய தகப்பனின் முத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு உறுதி பண்ணப்பட்டது. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறார். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று தாவீது சொல்லுகிறார். பக்தியுள்ளவர்கள் எல்லோருமே ஜெபிக்கிற ஜனமாய் இருக்கிறார்கள். பவுல் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது உடனே அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அனனியாவுக்கு சவுலை பற்றி சொன்னபோது, நீ எழுந்து சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 9:11. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நாம் தாராளமாய் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கும். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை அந்த ஜலப்பிரவாகம் அணுகாது. கர்த்தர் நமக்கு அரணாக இருப்பார். அவரே நம்மை பாதுகாக்கிறவர்.